கட்டினான் மாப்பிள்ளை. ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு கெட்டிமலம் சீரீஸ் கொடுத்துருக்கேன். வளகாப்பு சீன் லாஸ்ட்டு இதில் வந்து வளகாப்பு சீனை வந்து கண்டினியூஷன் இருந்தது இல்லையா, அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு பாருங்க டியர்ஸ். வளகாப்பு சீன் எப்படி இருந்தது, நம்ம நிலாவை என்னென்ன பாடுபடுத்திட்டாங்க, பிரியாவும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கீங்க. அன்றைக்கி பிரியாவே திட்டி தீர்த்தவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. இன்றைக்கும் திட்டுவீங்க தான் நினைக்கிறேன். பாருங்க. ஓகே ஓகே டியர்ஸ், ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோமா? கெட்டிமலம் ஸ்டோரியை பார்த்துட்டு அப்புறமா வருவோம். ஓகே டியர்ஸ், கெட்டிமலம் ஸ்டோரியை பார்த்துருவோமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். என்ன ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க? எதுக்கு இப்படி நிலாவை காயப்படுத்திட்டு இருக்காங்க? அவங்களும் ஒரு பொண்ணு தானே. பிரியா, நீ என்ன பேசிட்டு இருக்க பிரியா? அம்மாடி நிலா, நீ தான் ரொம்ப புத்திசாலி பொண்ணாச்சே. உனக்கு புரியாதுதான் என்ன? நான் சொன்னது உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உன் தங்கச்சி குழந்தையும் நல்லபடியா இருக்கணும்னா நீயாவே ஒதுங்கிக்கிறது நல்லது. பாத்துக்க, சபையில இப்படி சொல்றேனே நினைச்சு வருத்தப்படாத. நான் நல்லது சொல்லணும்னு நினைக்கிறேன், நல்லதுதான் நினைப்பேன். அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கேன். என்ன நடக்குதுங்க? எதுக்கு நிலாவை இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? அகிலாண்டோ, நீ வாயை மூடிட. தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பார்வதி, உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உன் பேத்தி நிலா அந்த புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு நலங்க வச்சா பிரச்சனை மொத்தம் அந்த புள்ளத்தாச்சி பொண்ணுக்குன்னு சொல்றேன். உனக்கு புரியாது? நீ ஒரு பெரிய மனுஷி தானே. என்ன பிரச்சனை வரும்? அப்படிலாம் என்ன பிரச்சனையும் வராது. நான் பெரிய மனுஷி தான், எனக்கு எல்லாமே தெரியும் தான். பாட்டி, எதுக்கு பாட்டி இப்ப சண்டை? விடுங்க பாட்டி, நான் நலங்கு வைக்கலாம். அடியே சிரிக்கி, இப்ப நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு பாட்டி, நான் சொல்றேன், போய் உன் தங்கச்சி கறிக்கு நீ நலங்கு வை. போடி. என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி அவங்களும் பெரியவங்க தானே. நீங்க சொல்றது சரினா அந்த பாட்டி சொல்றது சரிதானே. இந்த மாதிரி இடத்துல நம்மளாதான் டீசெண்டா ஒதுங்கி நிக்கணும். இப்படி முன்ன வந்து நின்னுட்டு அசிங்கனா படணும். நமக்கே தோணணும் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எங்க போய் நிக்கணும்னு தோணி டீசெண்டா ஒதுங்கி நிக்கணும். அடி வாய் மூடி. அகிலான சொல்லிட்டு இருக்கிறது உன் தங்கச்சி காரிய பத்தி. இங்க பாரு, உனக்கு அவளை பிடிக்கலங்கிறதுக்காக அவ கூட சேர்ந்து ஒத்து உதாத. பாட்டி, எனக்கு பிடிக்கல இங்க அது பேச்சு இல்லை. அவங்க சொன்னது உண்மைதானே. இங்க பூஜாவுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம்னு யோசிக்கணும்ல. யோசிச்சு பண்ணணும். அவ குழந்தை நாளைக்கு நல்லபடியா பெத்து எடுத்துட்டு வரணும்னு நல்ல மனசோட போய் நலங்கு வைக்கணும். இங்க நிறைய பேருக்கு நல்ல மனசுங்கிறதே இல்லையே. அதனாலதான் நல்லதும் இல்லை. நல்லது எப்படி நடக்கும்? அடுத்தவங்க வாழ்க்கையை எப்படி பறிக்கலாம், அடுத்தவங்களை எப்படி கீழே தள்ளலாம்ல இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி ஒரு நல்லது நடக்கும்? பிரியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு பிரியா, வாயை மூடிட்டு அமைதியா இருந்துரு. நான் எதுக்கு விஜய் அமைதியா இருக்கணும்? இங்க நல்லது கெட்டது யார் வேணாலும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். நம்ம எப்படி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் டீசெண்டா சபையில இருந்து ஒதுங்கி நிக்கணும். அதை விட்டுட்டு சபையில முன்ன வந்து நிக்கணும்னு நினைச்சா இப்படிதான் மூக்குடைஞ்சு அசிங்கப்பட்டு நிக்கணும். அட, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எனக்கு ஒத்து உதவும் ஆள் இருக்கு, இது தெரியாம போச்சு. ஆமால, அவ காதலிச்சவள இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா சும்மாவா விடுவா? சந்தர்ப்ப பாத்துல சாகடிக்கிறான். அடிக்கட்டும், என்ன விட நல்லாவே கொட்டுறாயா. கொட்டட்டும், நல்லாவே பத்தி எறியுதே. ஆமா பாப்பா, இதை நான் எதிர்பார்க்கல. இங்க நீயும் நானும் மட்டும்தான் பேசணும்னு நினைச்சேன். மூணாவது ஆள ஒண்ணு பேசணும் சத்தியமா எதிர்பார்க்கல. நம்ம பேசின பவரை விட அவ பேசுற பவர் தான் பத்தி எரியுது. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, காதுக்கு தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்கு. பாட்டி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த நிலாவை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும். ஆனா நான் தனியா அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன். இப்படி இத்தனை பேர் மத்தியில இவ அசிங்கப்பட்டு நிப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாட்டி. அப்பா, சந்தோஷத்தா இருக்கு. இங்க நம்ம சந்தோஷத்தை காட்டக்கூடாது. என்ன நடக்குதுன்னு அப்படியே பொறுத்து பார்ப்போம். வீட்டுக்கு போய் மொத்தமா சேர்த்து வச்சு சந்தோஷத்தை பட்டுப்போம். ஆமா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நம்ம நல்லா பார்த்து ரசிச்சுப்போம். பாருமா பிரியா, இங்க யாருக்கும் எந்த குறையும் கிடையாது ஒதுங்கி நிக்கிறதுக்கு. கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எப்ப எப்படி தரணும்னு. உனக்கு இப்ப கொடுத்திருக்காரு, பூஜாக்கு கொடுத்திருக்காருன்னா நிலாக்கு கொடுக்கறதுக்கான காலமும் வரும். வார்த்தைகளை விடாதமா, சொன்னா கேளு. நான் உன்னை தப்பான வார்த்தை சொல்லலையே. நம்ம கிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சிச்சா அந்த குறைய தெரிஞ்சு 4 பேர்கிட்ட ஒதுங்கி நிக்கணும். இப்படி ஒரு நல்லது நடக்கும்போது நம்ம அங்க போய் நிக்க கூடாது, ஒதுங்கி நிக்க கத்துக்கணும். அதை விட்டுட்டு நானும் வந்து நலங்கு வைப்பேன்னு இப்படி முன்ன நின்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நிக்கணும். பிரியா, போதும் பிரியா, நீ சொன்னதுல என் மருமண்ணுக்கு நல்லாவே உரைச்சிருச்சு. அதான் நலங்கு வைக்கலாம்னு சொல்லிட்டேனே. இதுக்கு மேலேயும் என் நெஞ்சில ஈட்டியால குத்தாத. பிரியா, நீ முதல்ல இங்க வா. இங்க வான்னு சொன்னேன். விஜய், நான் எதுக்கு வரணும்? நான் ஒதுங்கி நிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. என் வாழ்க்கையில நல்லதே நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்கல்ல, அவங்களுக்கு தான் ரிவெஞ்ச் அடிச்சிட்டு இருக்கேன்.
எனக்கெல்லாம் நல்லதா தான் நடந்துட்டு இருக்கு. இந்த சபையில நான் நிக்கிறதுக்கு தகுதியானவங்க தான், சிலர் நிக்கிறதுக்கு தான் இங்க தகுதி இல்லாதவங்க. பிரியா, ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாது. இங்க வான சொன்ன நிலாக்குட்டி. விச்சு அமைதியாரு. மாமா இல்ல மாமா. சொல்றேன்ல விச்சு, அமைதியாரு. நான் பாத்துக்கிறேன். சொல்றேன்ல, ஒழுங்கு மாதிரி இங்க வந்துரு. நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பாத்துக்க விஜய், இப்ப நீ எதுக்கு என்ன கத்திட்டு இருக்க? நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க நான் ஒண்ணு போய் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. நடக்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிலரோட எண்ணங்கள் அந்த மாதிரி. அடுத்தவங்க வாழ்க்கையை தட்டி பறிச்சுக்கிட்டா தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அதான் இப்ப பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீ பொண்டாட்டி மாமா. எல்லாம் முடிஞ்சிச்சுனா நம்ம கிளம்புவோமா? ஆமா மாமா, எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எனக்கு இங்க எந்த வேலையும் இல்லை மாமா. நம்ம கிளம்ப வேண்டியதுதான். கிளம்பலாம் மாமா. அதான் முடிஞ்சிச்சுனா என்னதுக்கு அங்க இருக்கிற? வா போவோம். அடி பேராண்டி, நீ என்ன பேசிட்டு இருக்க? போலாம் மாமா. பாட்டி, நீங்க எல்லாம் பாத்துட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். பாடிய சரிக்கி, அப்புறம் பாட்டிக்கு கோவம் வந்துடும் பாத்துக்க. ஒரு பெரிய மனுஷன் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், என்ன கிளம்புற சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மாதிரி. இப்ப இங்க என்ன நடந்துருச்சு இங்க பாரு. கண்டதுங்க பேசுதுங்கிறதுக்காகலாம் நம்ம ஒதுங்கி போக கூடாது. இங்க நம்ம பேர்ல எந்த தப்புமே கிடையாது. கடவுள் யார் யாருக்கு எப்ப எதை விதிச்சிருக்காரோ அது அப்பப்ப நடக்கும். இப்ப நமக்கு ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்னா இதை விட நல்லதா சிறப்பா நடக்கும்னு அர்த்தம். கண்டதுங்க சொல்லுதுங்கன்றதுக்காகலாம் நம்ம சபையை விட்டு போக கூடாது. சொல்றதை கேட்டுட்டு இரு. அக்கா, இப்ப நீ போன நான் உன்கிட்ட பேச மாட்டேன் பாத்துக்க. நான் சொல்றேன், யார் பேசுறதையும் காதுல வாங்காதக்கா. நீ வந்து எனக்கு நலங்கு வைக்கா. நீ வந்து நலங்கு வச்சாதான் என் குழந்தை நல்லபடியா பிறக்கும்க்கா. நீ வாங்கா. இல்ல பூஜா, நான் இந்த தப்பு பண்ணக்கூடாது. நீ நல்லபடியா இருக்கணும். உன் குழந்தை நல்லபடியா பிறக்கணும். நாளைக்கு உன் குழந்தைக்கு ஏதாவதுனா, நாளைக்கு உனக்கும் இல்ல உன் குழந்தைக்கு ஏதாவதுனா மொத்த பழி என் பேர்ல வந்துடும். என் பேர்ல பழி வந்துருதுன்னா நான் பயப்படல. உனக்கு குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல, அதுக்குதான் பாக்குறேன். அதான் பெரியவங்களே சொல்றாங்களே, நான் ஒதுங்கி இருக்கிறது தான் சரி. பரவாயில்லம்மா, என் மனசார உனக்கு என் ஆசீர்வாதங்கள் இருக்கும். அக்கா கிளம்புறேன்னு கோச்சிக்காத. அக்கா சொன்னா கேளுக்கா. இப்ப நீ மட்டும் போன, நான் இதோட உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்க. நான் சொல்றேன்ல, நீ நலங்கு வச்சா மட்டும்தான் எனக்கு என் குழந்தை நல்லபடியா பிறக்கும். நானும் என் குழந்தையும் நல்லபடியா இருப்போம். நீ வாக்கா. நானே சொல்றேன்ல, மத்தவங்க சொல்றாங்க அதெல்லாம் நீ அதை கேட்காதக்கா. உன் தங்கச்சி நான் சொல்றேன், நீ வந்து எனக்கு நலங்கு வச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இத்தனை பேர் வச்சதுலாம் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. நீ வந்து வைக்கணும். வாக்கா. யாரு எனக்கு நீங்க எவ்வளவோ சொல்லுவீங்க. உங்க சொல் பிச்சை நான் நிறைய கேட்டிருக்கேன். இப்ப இந்த பொண்ணு சொல்றேன், ஒழுங்கா கேளுங்க. வாங்க, நீ வந்து உங்க தங்கச்சிக்கு நீங்க வளகாப்பு பண்ணுங்க. வாங்க, அவளுக்கு நீங்க நலங்கு வைங்க. நீ அவ சொன்னதான் கரெக்ட். நீங்க நலங்கு வச்சா மட்டும்தான் எங்க குழந்தை நல்லபடியா பிறக்கும். வாங்க நீ. சரி சரிக்கி, உன் தங்கச்சியும் உன் தங்கச்சி வீட்டுக்காரனும் நீ வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இங்க இவங்க தாண்டி இப்ப முக்கியம். அவங்களே நீ வைக்கணும்னு சொல்லும்போது கண்டதுங்க பேச்சு கேட்டு தள்ளி இருக்க போறேன்ற. இங்க யார் பேச்சு நீ கேட்க வேணாம். உன் தங்கச்சி எதுக்கு, உன் தங்கச்சி என்ன சொல்றாலும் அதை கேளு. பாட்டி இருக்கட்டும் பாட்டி, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் எங்களுக்கு குழந்தை பிறக்கணும். அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே என் பொண்டாட்டியும் காயப்படுத்த வேணாம். ஏன் பொண்டாட்டி இன்னும் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். வா கிளம்புவோம். மச்சாச்சி கோச்சிக்காதா. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கட்டும், சரியா? நான் உங்க அக்கா கிளம்புறோம். பொண்டாட்டி வான்னு சொன்னேன். அர்ஜுன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு நீலாவை கூப்பிடுறேன்? அங்க நீலாவை நலங்க வச்சே ஆகணும். நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு அர்ஜுன். மத்தவங்க சொல்லிட்டான் நீலா வைக்கக்கூடாது அர்த்தமா? அப்படிலாம் இல்ல, நீலா வைக்கட்டும். ஆமா அர்ஜுன், விஜய் சொல்றதுதான் கரெக்ட். இவங்களா வைக்கக்கூடாது சொல்லிட்டான், நம்ம வைக்காம இருந்தோமா? இவங்களும் யாரு நீலாவை நலங்கு வைக்கக்கூடாது சொல்றதுக்கு? அவ தங்கச்சி ஆசைப்பட்டு இருக்கான். நீலா நீங்க வைங்க. நீலா யார் என்ன சொல்றாங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம். நாங்க இத்தனை பேர் இருக்கோம். யாராவது வாயை திறந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். நீங்க வைங்க நீலா. நீலா நீ நலங்கு வை. நீ நலங்கு வைக்கும் போது எவ்வளவு வாயை திறக்கட்டும், அப்புறம் இருக்கு. விஜய் என்ன அர்ஜுன், ஏதாவது சொல்லி தடுக்க போறியா? நீ எதுவும் தடுக்க வேணாம். நீ கொஞ்சம் அமைதியாவே இரு. நீலா நலங்கு வைக்கட்டும். யார் என்ன சொல்றாங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம். இவனுங்க என்ன என்னமோ குதிக்கிறானுங்க. இது பொம்பளை சம்பந்தப்பட்ட விஷயம். பொம்பளைங்க பேசுவாங்க, இவனு ஒதுங்கி இருப்பானுங்கன்னு பார்த்தா என்னமோ ஒன்று சும்மா குதிக்கிறானுங்க. ஆளாளுக்கு நீலாவுக்கு சப்போர்ட் பண்ணி வரானுங்க. அப்படி இவன் என்ன பண்ணிட்டான்னு தெரியல. நீலா நீ வையின்னு ஆளாளுக்கு சப்போர்ட் தூக்கிட்டு வரானுங்களே. விஜய், இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். இந்த ஃபங்க்ஷன்ல நானும் என் பொண்டாட்டியுமே பிரச்சனையா இருக்கக்கூடாது. அதனால அமைதியா இருக்கணும்ன்ற. இருக்கட்டும் விஜய், பரவாயில்ல. நீலா மாடி போலாம். என்ன அர்ஜுன் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாருங்க அர்ஜுன், நீங்க அமைதியா இருங்க. விஜய் சொல்றதான் கரெக்ட். நீலா நீங்க போகாதீங்க. விஜய் சொன்ன மாதிரி நீங்க போய் நலங்கு வைங்க. மாமா இவங்கெல்லாம் சொல்றதா மாமா கரெக்ட். நிலாக்குட்டி நலங்கு வைக்கட்டும் மாமா. இவங்கெல்லாம் யார் மாமா நிலாக்குட்டியை வைக்க வேணாம்னு சொல்றதுக்கு? நிலாக்குட்டி நீ வை. நிலாக்குட்டி பாருங்கப்பா, இது பொம்பளை சம்பந்தப்பட்ட சமாசாரம்.
நீங்களாம் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீலா வைக்கட்டாங்கிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல நீலா வைக்கக்கூடாது தான். அந்த குழந்தைக்கு ஆகாது. குழந்தைக்கு மட்டும் இல்லை, தாய்க்கு ஒன்றும் ஆகாது. நாங்கள் நல்லது சொல்கிறோன்னா கேட்டுக்கோங்க. அதை விட்டுட்டு ஆளுக்கு நம்ம வெய்ய நீலாக்கு தூக்கி சப்போர்ட் தூக்கிட்டு வரீங்க. ஏதாவது வாயை திறந்தோம் நடக்கிறதே அவ்வளவுதான். வயசுல பெரியவங்கன்றதுனால இவ்வளவு நேரம் உங்களை தான் சொல்லாம அமைதியா இருக்கேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னமும் நல்லது சொல்றேன் கெட்டது சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வாயை திறக்க கூடாது. கமாலையும் வாயை திறக்கட்டும், அப்புறம் பாத்துருவோம் என்ன நடக்குதுன்னு. ஆமாக்காக மட்டும்தான் அமைதியா இருக்கிறது. இல்லன்னு வச்சுக்கீங்க. இல்லப்பா, அது நான் ஏன் சொல்றேன்னா, வாயை மூடுன்னு சொல்லிட்டேன். அது ஒரு வார்த்தை பேசுனீங்க நடக்கிறதே வேற. அமைதியா இருந்துருங்க. இந்த மொட்டை பாட்டிக்கு தேவைதான். எங்க அண்ணியை வக்கற சொல்றேன். நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. ஏய் பிரியா, இங்க வான்னு சொன்னேன். விஜய், வீணா பிரச்சனை வேணாம் சொல்றேன். விடு. ஏ பொண்டாட்டி கிளம்ப போவோம். ஏன்டி இங்க பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்க? அவ நாளங்க வைக்கட்டும், கொஞ்சம் அமைதியா இரு. பிரியா, இங்க வான்னு சொன்னேன். விஜய், இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க? அதான் சொன்னேனா, இங்க நிக்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்கு. இல்லாதவங்கள கூப்பிடு. பிரியா, இங்க வான்னு சொன்னேன். இப்ப நீயா வரியா இல்ல நான் வந்து இழுத்துட்டு வரட்டுமா? ஏ பொண்டாட்டி, மாமா மன்னிச்சிடும். இந்த இடத்துல என்னால எதுவும் பேச முடியல. அதுக்காக உனக்கு நடக்கிற அவமானத்தை பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியல. வா நம்ம போவோமா? அம்மா, என்ன மாமா மன்னிச்சிட அதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும்னு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல நம்மளாலே பிரச்சனை நடந்தா அது நல்லா இருக்காது. நீங்க சொல்றதா மாமா சாரி. நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். வாங்க போலாம். வா பொண்டாட்டி. ஒரு நிமிஷம் அர்ஜுன். என்ன அர்ஜுன் சார், நீங்க ஒரு வாக்கு கொடுத்தா அதை முடிச்சுட்டு தான் மறு வேலை பாப்பேன். இன்னைக்கு பாதியில கை கழுவிட்டு போறீங்க. சாரி சார், நான் சொன்ன வாக்கு நிறைவேற்றணுன்றதாலும் நாங்க பாதியில கிளம்புறோம். இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க இருந்தோம் இந்த வளகாப்பு நல்லா நடக்காது. எங்களாலே பிரச்சனையாகும். அதனால்தான் மன்னிச்சிருங்க மிஸ்டர் ஜெகநாதன். பொண்டாட்டி கிளம்பும். அர்ஜுன், நீ பண்றது சரியா? மத்தவங்களும் சொல்றாங்கிறதுக்காக நீ எதுக்கு பண்ணி கூட்டிட்டு போறேன்ற? மாமா, ஏன் மாமா இப்படி பண்றீங்க? நான் சொல்றேன்ல மாமா, அக்கா எனக்கு நலங்க வைக்கட்டும் மாமா. இருக்கட்டும் பூஜா. அஜய், நம்ம எது வந்தாலும் அப்புறம் பேசுவோம். நாங்க இதுக்கு மேலே இங்க இருக்கக்கூடாது, சரியா? என்ன அர்ஜுன் சார், மத்தவங்க எல்லாம் சொல்றாங்கன்றதுக்காக பயந்து போறீங்களா? பயமா? இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க இருந்தோம் வேற ஏதாவது நடந்துரும். அதனாலதான் முன்னாடியே கிளம்புறேன்னு சொல்றேன். என்ன அர்ஜுன் சார், இது என் வீட்டு ஃபங்க்ஷன், என் மருமக ஃபங்க்ஷன். என் மருமகளுக்கு எது விருப்பமோ அதுதான் இங்க நடக்கணும். என் மருமக உங்க பொண்டாட்டி நலங்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்க பொண்டாட்டியும் என் மருமகளுக்கு நலங்க வைக்க சொல்லுங்க. நலங்க வச்சு இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கிளம்புங்க அர்ஜுன் சார். அப்படி சொல்லுங்க ஜெகநாதன். சாரி சார், இப்போ உங்க பேச்சை கேட்க முடியாத இடத்துல நாங்க இருக்கோம். மன்னிச்சிருங்க, நாங்க கிளம்புறோம். அர்ஜுன் சார், இது என் மருமக ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். என் மருமக ஆசைப்படிதான் இங்க எல்லாமே நடக்கணும். என் மருமக என்ன ஆசைப்படுறாலும் அது மட்டும்தான் இங்க நடக்கணும். இவ்வளவும் என் மருமகளுக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என் மருமக கேட்டுக்கிட்டான்றதுக்காக தான் நானே உங்க எல்லாரும் இன்வைட் பண்ணேன். யார் சொல்லி நீங்க வரல, என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தானே வந்திருக்கீங்க. அப்போ இப்ப நான் சொல்றேன், அதை செய்யுங்க. நீலா, என் மருமகளுக்கு மண்ணலங்க வை. சாரி சார், வேண்டாம். என் தங்கச்சி குழந்தையும் நல்லா இருக்கணும். நான் வைக்க கூடாது சார். நலங்க வையன்னு சொன்னேன். மிஸ்டர் ஜெகநாதன் சொன்னா கேளுங்க. ஆமா சார், வேண்டாம். நீலா, அதான் அவரே சொல்றாரேம்மா, வெய்யுமா. இப்போ இந்த இடத்துல உன் அப்பா சொன்ன கேட்பானா? உன் அப்பா ஸ்தானத்துல நான் சொல்றேன், என் மருமகளுக்கு நலங்க வை. இப்படி சொல்லு ஜெகநாதன். இப்ப என் பேத்தி கேட்காமல போயிடுவான். அப்பன்னு சொல்லிட்டேனா, கேட்காம எங்க போவா? முன்னாடி சரிக்கி இப்போ மரியாதை கொடுக்காம திமிர்த்தனமா போறியா? மாமா போய் நலங்க வை. என்ன பாத்துட்டு இருக்க சரிக்கி? அதை சொல்ல வேணும்னு சொல்லிட்டானே. போய் நலங்க வைடி. இங்க இருக்கிற எல்லாரும் நீ நலங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். சில தருதலைங்க சொல்லுதுன்றதுக்காகலாம் நம்ம ஒதுங்கி நிக்க கூடாது. வாடி சிரிக்கி. பொண்டாட்டி போய் வை. சரிங்க மாமா. தொட்டிலொன்னு விட்டத்தின் மேலே மாட்டிடணும். தங்கமணி கண்ணுறங்க ஆலேல பாடி ஆட்டிடணும். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நலங்கு வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வளகாப்பு சிறப்பா இருக்கு.
சாரி பூஜா, அக்கா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அதான் நான் போகிறேன்னு சொன்னேன், கோச்சிக்காத. ஏக்கா, மற்றவங்களுக்காக நீ என் வளர்க்காப்பு வந்தியா? எனக்காக இல்லையா? போகிறேன்னு சொல்கிறேன்னா நல்ல வேலை என் மாமனார் சொன்னனால இருந்தல. சாரிம்மா, அது சொன்னல, நான் பண்ணது தப்பு தான். சாரி நீயே வச்சுக்கா. நியாயமா என் மாமனாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. நீ என்ன பார்த்துட்டே இரு, எனக்கு நலங்கு வச்ச நேரம் நீ சீக்கிரமே நல்ல விஷயம் சொல்லுவேக்கா. தேங்க்ஸ் சார். இது என் மருமகளுக்கு நடக்கிற ஃபங்க்ஷன். என் மருமக ஆசை எதுவும் அதுதான் நிறைவேறணும். என் மருமக சந்தோஷமா இருந்தா சரிதான். என்ன மருமகளே, நீ சந்தோஷமா இருந்தா தானே மாமனாருக்கு செய்ய வேண்டிய செய்முறையை செய்ய முடியும். ஆமா மாமா, என் மருமக சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். இப்படி ஒரு சந்தோஷத்தை விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். உன்ன நல்ல வேலை ஜெகநாதன் சொல்ல போய் இங்க இருந்தீங்க. என் பேத்தி நலங்கு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷனே பூர்த்தி அடைஞ்சிருக்கேன். எதையாவது சொல்லி இதை கெடுத்து விட்டுலான்னு சிலர் கங்கனை கட்டி நலஞ்சாங்க. இங்க ஒரு பருப்பும் வேகல. அப்புறம் நேரம் மாசம் நின்றுட்டு இருக்கீங்க. அதான் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சேன். வாங்கம்மா, வந்து உங்களுக்கு வயிறால சாப்பாடு போடுங்க. வாங்க. இதுக்கு என்ன பார்வதியம்மா, எல்லாம் ரெடியா இருக்கு, தயாரா இருக்கு. வாங்க வாங்க, நானே என் கையால் எல்லாருக்குமே பரிமாறுறேன். வாங்க. சாரிடி, மாமா மேல கோவமா இருக்கியா? மாமா என்ன மாமா, நான் எதுக்கு உங்க மேல கோவமா இருக்கணும்? அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை மாமா, எனக்கு எந்த கோவமும் கிடையாது. இல்லம்மா, இப்போ உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு என்னால எதுவும் பேச முடியாம இருக்காங்க. அதனால உனக்கு இல்லை மாமா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க என்னைக்கு என்ன எந்த இடத்துல விட்டு கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. வாக்கு கொடுத்த நம்மளால பிரச்சனை வந்தா எப்படி அப்படின்னு தானே மாமா அமைதியா இருக்கீங்க. எனக்கு தெரியும் மாமா, விடுங்க மாமா. இப்படிதான் நடக்கணும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன் மாமா. வந்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, விடுங்க. பொண்டாட்டி, இங்க வா, மாமா பக்கத்துல வா. மாமா வாடி. மாமா என்ன மாமா? இல்லடி, நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கணும். லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ ஸோ மச். எங்க உனக்கு என் மேலே கோவம் இருக்குமான்னு நினைச்சேன். என்னால் எதுவுமே பேச முடியாம அப்படியே அமைதியாக இருந்துட்டேனே. கண்டிப்பாக என் மேலே கோவப்படுவேன்னு நினைச்சேன். ஆனால் எனக்கு புரிஞ்சுட்டு பற்றி பொண்டாட்டி. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் டி. என்ன மாமா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களை நான் புரிஞ்சுக்காம வேற யார் புரிஞ்சுக்கிறதா? உங்களை புரிஞ்சுக்காம எத்தனையோ தடவை நான் தப்பு பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா அதை தப்பு பண்ண வேணாம், கண்டிப்பாக பண்ண மாட்டேன். என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும். லவ் யூ மாமா. ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை எங்கே? விழி நீரை அழை. விஜய், எதுக்கு இப்ப என்ன வா வான்னு கூப்பிட்டு இருந்த? என்ன வேணும் உனக்கு? எனக்கு எதுவும் வேணா பிரியா, நீ தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான். ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா, ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுதான், வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு நீ இப்படி பேசுனா? ஏன் பிரியா அப்படி நடந்துக்கிறேன்? நான் எப்படி நடந்துக்கிட்டேன் விஜய்? நான் கரெக்டாக தான் நடந்துக்கிட்டேன். நான் பேசுறது கரெக்டாக தான் பேசினேன், உண்மையை தானே பேசினேன், இல்லாதது ஒன்றும் சொல்லலைங்க. பிரியா, நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கான். இப்போ உன் தப்பா நீ உணரலன்னா ரொம்ப கஷ்டம் பிரியா. தயவு செஞ்சு வாயை மூடிட்டேன், தேவையில்லாம எதுவும் பேசாத. விஜய், நீ என்ன தேவையில்லாம பேச சொல்லிட்டு இருக்க? நான் இங்க ஒன்றும் தேவையில்லாமலாம் பேசுவேன். தேவையான வார்த்தைகளை தான் பேசியிருக்கேன், உண்மையை தான் சொல்லியிருக்கேன், நடந்ததை தானே சொல்லியிருக்கேன். நல்ல விஷயங்கள் நடக்கலன்னா அவங்க நல்ல மனசு இல்லைன்னு அர்த்தம். அடுத்தவங்க வாழ்க்கையை பறிச்சுட்டு வாழ்ந்தா இப்படிதான் நடக்கும். எப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும்? பிரியா, போதும், இதுக்கு மேலே நீங்க இருந்தது போதும், கிளம்பு, வீட்டுக்கு போவோம். விஜய், நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும்? இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு. தகுதி இல்லாதவங்களும் இங்க இருக்கும்போது நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும்? நான் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவேனே. பிரியா, ரொம்ப பேசிட்டு இருக்கேன். என் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு. வீட்டுக்கு போவான்னு சொன்னேன், போலாம். வரமாட்டேன் விஜய், நான் எதுக்கு வரணும்? இங்க பாரு விஜய், மற்றவங்களுக்காக நீ என் மேல கோவப்படுறத நிறுத்து. இங்க தேவையில்லாம என் மேல கோவப்படாத. அவங்களா அவ்வளோ வார்த்தையே கிடையாது. அவங்களாம் ரொம்ப கேவலமானவங்க. அவ அடுத்தவ வாழ்க்கையை பிடிங்க வாழணும்னு நினைக்கிறவ. அந்த அர்ஜுன் யார் எக்கெடு போனா எனக்கு என்னன்னு கண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே நின்று சிலையாட்ட நின்று பார்க்குறான். அந்த அர்ஜுன் யார் எக்கெடு கெட்டு போனா என்ன, யாருக்கு என்ன ஆனா எனக்கு என்னன்னு கண்ணை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறவன். இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் அமையும். மனசு நல்ல மனசு வேணும்.
அந்த நல்ல மனசுலனா வாழ்க்கையில இப்படிலாம் அனுபவிக்க வேண்டியதே இருக்கும். விஜய், இப்ப எதுக்கு என்ன அடிச்சா? டேய் விஜய், என்னடா பண்ற? விஜய், என்னங்க பண்றீங்க? மாமா, என்ன மாமா? நம்ம வெளியில இருக்கோம். எதுவும் பேசாதீங்க. ஏண்டி, நானும் போன போட்டோன்னு விட்டுட்டு போனோம். தலைக்கு மேல போயிட்டு இருக்கான். எவ்வளவுதான் நான் பொறுமையா போறது? பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்னடி பண்ணடா? விஜய், தேவையில்லாம நீ கண்டவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட கோவப்படுறதும் என்ன அடிக்கிறதும் சரி இல்ல பாத்துக்க. கண்டவங்க? யாரடி கண்டவங்க? ஏய், யாரை பார்த்து கண்டவங்கன்னு சொல்றேன்? இன்னைக்கு என்னடி தெரியும்? அர்ஜுனை பத்தி நீவா பாத்தியா? இது பாரு, அமைதியாரு. இதுக்குள்ள வந்த இப்படி நடந்துட்டு இருக்கான். அமைதியாரு, சொன்னா கேளு. அமைதியாவா? இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தேன். நான் மனுஷனே கிடையாது. நானும் இவ இன்னைக்கு தெரிஞ்சிருவேன், நாளைக்கு தெரிஞ்சிருவான்னு பார்த்தா இருக்க மோசமாயிட்டு இருக்கான். இவளுக்கு உண்மையை சொல்லணும்ல, சொல்றதுக்கான நேரம் வரணும்ல, அது இதுதான். விஜய், கண்டவங்களுக்காக என்ன இத்தனை பேர் மத்தியில கை நீட்டி அடிச்சிட்டானா? திரும்ப அவங்க கண்டவங்கன்னு சொன்னா உன்னை கொண்டுடுவான் பாத்துக்க. யாரடி கண்டவங்க? அர்ஜுனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியாது? அர்ஜுனை பத்தி தெரிஞ்சதுனாலதான் நான் இவ்வளவு தான் பேசிட்டு இருக்கேன். அப்படியா? என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. வாயை மூடிடு. உனக்கு என்னடி அர்ஜுனை பத்தி தெரியும்? ஏய், இன்னைக்கு நீயும் நானும் ஒன்னா கல்யாணம் பண்ணி இவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு காரணம் யாரும் தெரியுமாடி? அர்ஜுனும் நிலா வந்தோம். அவங்க இல்லைன்னா நம்ம 2 பேர் கல்யாணம் கூட நடந்திருக்காது. இது அதுக்கான நேரம் கிடையாது. அமைதியா விடு. நீ அமைதியா அர்ஜுன். இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது. இவ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பான். நான் பொறுமையா இருக்கணுமா? என்ன சொன்ன? நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு அவங்க காரணமா? நம்ம கல்யாணத்துக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே அர்ஜுன் மட்டும் தாண்டி. என்ன பாக்குற? அன்னைக்கு நான் அந்த ரவுடி கடத்திட்டு போனால நீ மயங்கி விழுந்துட்ட. உன் மேல ஒரு துரும்பு கூட போடாம உன்னை காப்பாத்தனே அவன் தாண்டி. நான் வந்ததை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவன் ஒதுங்கி நின்னான். ஏன்னா அந்த இடத்துல அவன் உன்னை காப்பாத்தினானா நீ மறுபடியும் அவனை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பான். நான் உன்னை காதலிக்கிறேங்கிறத அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டுதான் நான் உன்னை காப்பாத்தினாதான் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும்னு அர்ஜுன் முடிவு பண்ணான். அதனாலதான் அன்னைக்கு அவன் அமைதியா கை கட்டி வேடிக்கை பார்த்தான். அப்படி அவன் உன்னை காப்பாத்தாம அமைதியா நின்னாதான் நீ அவனை மறப்ப அவனை வெறுப்பன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால தாண்டி அவன் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்தான். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தன்னை கேட்டவனாவே எல்லா இடத்தையும் காட்டிக்கிட்டாண்டி. உன்னை காதலிச்ச ஒரு பாவத்துக்காக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அவங்க 2 பேரும் நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஒண்ணு சேராம இருந்தாங்கடி. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அவங்க வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சாங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், நீ நல்லா இருக்கணும்னு மட்டும் தாண்டி அவங்க யோசிச்சாங்க. உன்னை எந்த இடத்துல நீ கெட்டு போகணும், நீ எக்கேடு போனா எனக்கு என்ன, நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன்னு 2 பேருமே யோசிக்கலடி. ஆனா அவங்க 2 பேரும் அப்படிதான் யோசிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க. உன் வாழ்க்கையை யோசிச்சாங்க தெரியுமா? அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. சே, நான் உன்னை விரும்புறேன்னு அர்ஜுனுக்கு தெரிஞ்சதுல இருந்து உனக்கு எப்படியாவது என் கூட சேர்த்து வைக்கணும், உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு அவன் எவ்வளவு பாடுபட்டான்னு எனக்கு தாண்டி தெரியும். பாட்டி உன் வீட்டுக்கு வந்தாங்களே, எதுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன்? சும்மா வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிட்டு போறதுக்கா? அர்ஜுன் சொல்லி தாண்டி பாட்டியா வந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. என்ன இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லலன்னு கேட்க வரையா? இதையும் நான் உன்கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு அர்ஜுன் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். அதனால இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன். என் பொறுமையை இழந்து எத்தனையோ இடத்துல உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனா நீ என் பேச்சை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கலாம். இன்னைக்கு நிலாவை இந்த இடத்துல இவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசியிருக்கீங்க. நம்ம கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீடு தேடி போய் அவன் முன்னாடி அவன் புருஷனை எவ்வளவு அசிங்கமா கேவலப்படுத்தி பேசினேன். அவன் நினைச்சிருந்தான் அன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லியிருக்கான். என் புருஷன் அப்படிப்பட்டவன் இல்லடி, இன்னைக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையும் என் புருஷன் பட்ட பிச்சை தாண்டின்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும். ஆனா நிலா அந்த இடத்துல பொறுமையா இருந்தான். ஆனா நீ என் பொண்டாட்டி பிரியானா இப்படிதானே நான் உன்னை உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நீ பண்ண காரியம் நமக்கு ஒருத்தவங்க பிடிக்கலனா அமைதியா ஒதுங்கி இருக்கணும். ஆனா சபையில வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச பத்தியா எனக்கு இப்போ உன் மேல இருக்க மரியாதை போயிடுச்சு. உண்மையாவே இன்னைக்கு நம்ம 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல ஒரு வாழ்க்கை, அது அர்ஜுன நிலாவும் நமக்கு போட்ட வாழ்க்கை பிச்சடி. என்ன பாக்குறேன்? உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் உங்ககிட்ட இப்படியா என் காதல் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா உன்னை பார்த்ததும் என் காதலை மறைச்சிக்கிட்டேன். ஒரு நல்ல நண்பனா மட்டும்தான் நான் நடந்து போனேன். அர்ஜுன் இல்லைனா இது வரைக்கும் என் காதல் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். நீ ஆல்ரெடி மனசு உடஞ்சு போயிட்டேன். இனி உன் வாழ்க்கை நல்லா அமையணும், உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு ஒன்னு உனக்காக பார்த்து பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு இன்னைக்கு நீ நல்ல பரிசு கொடுத்துட்டேன். பாமண்டி நிலம் அவ என்னடி தப்பு பண்ணா? அவ கன்சீவ் ஆகாதது அது ஒரு பெரிய குத்தமா? இத இவ்வளவு பேர் மத்தியில வச்சு அசிங்கப்படுத்தணும்னு உனக்கு எத்தனை நாள் ஆசை? பேசாத பிரியா, இனிமே நீ என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. என் பொண்டாட்டி நான் இப்படிதானே நினைச்சேன். ஆனா நான் வேற மாதிரின்னு இன்னைக்கு நிரூபிச்சிட்டேன். இனிமே நான் கிட்ட பேசினா அது நல்லா இருக்காது. என்ன சொல்றதுக்கு இருக்கு? அதை எல்லாத்தையும் பேசிட்டீங்க.
இத்தனை பேர் மத்தியில் அவங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமா படுத்துட்டேன். நிலாவை எவ்வளோ காயப்படுத்த முடியுமா காயப்படுத்திட்டேன். இனிமே என்ன இருக்கும்? என்ன ஏதாவது பாக்கி இருக்கா என்ன? ஒருத்தவங்களை இவ்வளோ காயப்படுத்துறமேனு கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டினஸ் இல்லலாம். இனிமே என்கிட்ட பேசாத பிரியா. உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை. நான் கிளம்புறேன். மாமா என்ன மாமா எதுக்கு விஜய் கோச்சிட்டு போறானு? இப்போ என்ன மாமா பண்றது? இதெல்லாம் புருஷன் பண்ணிட்டு சண்டை கொஞ்சம் நேரத்துக்கு சரியாயிடும். நீ கவலைப்படாதான். சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பும். இது ஒன்றால் வீட்டுக்கு போய் பேசுவோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து எடுத்துலாம். இப்படியெல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்கலாம். நீ வா நம்ம கிளம்புவோம். விச்சு கிளம்பலாம். விக்ரம் கிளம்புறோங்க. நீ கொண்டாட்டி ஓ பூஜா கிட்டையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம். நம்ம கிளம்புவோம். சரிங்க மாமா. ஹாய்ப்பா, கிரிமலம் சீரிஸ் பார்த்தீங்களா? ஆமாப்பா, ஒரே ஃபங்க்ஷன் மோடாக இருக்குது. நம்ம ராதைமணல் சீரீஸில் கல்யாண எபிசோடு, மேரேஜ் எபிசோடு, இதில் வந்து வளைகாப்பு எபிசோடுன்னு ஒரே ஃபங்க்ஷன் எபிசோடாக இருக்குது. எடிட்டிங் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதனால தான் என்னால் வந்து ரெகுலராகவும் வீடியோ கொடுக்க முடியலை. அதாவது எல்லா வீடியோஸும் என்னால் கவர் பண்ண முடியலை. என்னோட கஷ்டம் நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், கிரிமலம் எபிசோட் பார்த்தீங்களா? நம்ம வளைகாப்பு எபிசோட் எப்படி இருந்தது? நிலாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல? ஓகே டியர்ஸ், கிரிமலம் சீரியஸாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். பாய்.